கடைக்கு போகிறதுலேருந்து காய் வாங்குறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியது. குழம்ப ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்ன பண்ண போகிறாலும் தக்காளியை பிறக்க முடியுது அந்த கடையில் நச நசன்னு இருக்கு. இந்த 3 கொய்யா பழத்தை 50 ரூபா சொல்கிறேன். ஊரில் மரமாக காய்ச்சி கிடக்கு, அவ்வளோ காய்ச்சி கிடக்கு இந்த முருங்கைக்காய். இங்கே 20 ரூபா சொல்கிறாங்க. இது பண்ணாலும் கண்டுக்காமே இருக்கிறதா நல்லது. மாமா என்னம்மா? என்ன சாப்பாடு வைக்க இன்னைக்கு? ஏதாவது செய்யுமா? ஏதாவது வைக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா? உங்களுக்கு பிடிச்சத சொல்லுங்க, செஞ்சு தரேன். நேற்று என்ன செஞ்ச? நேற்று சாம்பார். முந்தானத்து? முந்தானத்து ரசம். அப்போ அதுக்கு முத நாள் காரக்குழம்பு. காரக்குழம்பா? அப்போ காரக்குழம்பு வச்சிரு. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் காரக்குழம்பு தான் பிடிக்குமா? எப்போ பார்த்தாலும் காரக்குழம்பே சொல்லிட்டு இருக்கீங்க. வேற ஏதாவது நல்லதா சொல்லுங்க, செஞ்சு தரேன். சரி, அப்போ ரசம் வச்சிரு. முந்தா நாள் தான் ரசம் வச்சேன், இன்னைக்கு ரசம் வைக்க சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ரசத்தை அப்படி என்னதான் இருக்கு? எப்போ பார்த்தாலும் ரசம் ரசம் சொல்லிட்டு இருக்கீங்க. செய்கிறது காரக்குழம்பு, ரசம், சாம்பார். இதை விட்டால் எதுவும் தெரியாது. இதில் வேற என்னத்த சொல்கிறது? சரி, அப்படின்னா சாம்பாரே வச்சிரு. நேற்று தானே சாம்பார் வச்சேன், இன்னைக்கு மறுபடியும் சாம்பார் வைக்க முடியுமா? இவ வேற எதுவும் பிளான் பண்ணுறாளா? புரிய மாட்டேங்குது. இந்த 3 வச்சாச்சுன்னு சொல்கிறோம். சரி, இன்னைக்காவது கடையில் வாங்கி சாப்பிடுவோன்னு சொல்கிறானா? இதையே வைக்க சொல்லிட்டு இருக்காரு. சரி, இப்போ என்னதான் செய்ய? வேற ஏதாவது ஒன்று வைமா. சரி, சோத்தை ஆக்கி வச்சிடறேன். ஃப்ரிட்ஜில் தயிர் இருக்க, எடுத்து ஊற்றி சாப்பிடுங்க. இவர்கிட்ட போய் கேட்டேன் பாரு. வெறும் சோத்தாக்கி வைக்கிறதுக்கு இவ்வளோ அலப்பறம் பண்ணிட்டு போகிறேன். A few moments later. இந்தாங்க போட்டுக்கோங்க. தயிர் எடுத்துட்டு வரவா? என்ன எப்போ பார்த்தாலும் டிவியே பார்த்துட்டு இருப்பீங்களா? இல்லை, அந்த சீரியல் ஓடிட்டு இருந்துச்சு. ஓ, இந்த சீரியலா? எனக்கு பிடிக்குமே. என்ன சீரியல் பார்த்தா நீ திட்டுவிய? இப்போ நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை, டிவியை போட்டேன், அது வந்துச்சு, அது ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியே. உங்களுக்கு இல்லைம்மா, நீ தான் பார்ப்ப, அதான். இப்படிதான் போடணும், அடிச்சு அடிக்கணும். இவ இருக்கால, புருஷனுக்கு சாப்பாடே போட மாட்டான். என்ன சவுண்டே கேட்க மாட்டேங்குது. ஐயோ, டிவியில் மூழ்கிட்டாரு, நமக்கு சாப்பாடு போடுவாங்க. ஆமா, அடிச்சா திருப்பி அடிக்கணும். கேட்டா நம்மளை வெளுத்துருவாளோ? கேப்பம்மா, வேணாமா? இது வேற 2 சீன் கூட ஒழுங்கா போட மாட்டேங்க, அடுத்து விளம்பரத்தை போட்டுருவாங்க. நீங்க என்ன சாப்பிட்டீங்களா? என்ன தட்டுல ஒரு சோறு கூட காணா, அப்படியே வலிச்சு நக்கி வச்சிருக்கீங்க. கொடுங்க, சாப்பிட்ட தட்டு கூட எடுத்து போட மாட்டீங்க. போங்க, கையை கழுவுங்க. என்னடி இது? கடவுளே, ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நான் போடுற அவஸ்தை. கையை கழுவுங்க, உட்கார்ந்துட்டு இருக்காம. போட்டாங்களா? இவனை கொன்னுடலாமா? இதுக்கு முத்திருச்சு, இது இப்ப முடிக்காது. நம்ம கிளம்புவோம், ஏதாவது நல்ல கடையை பார்த்து அது போய் சாப்பிட்டு வருவோம்.